ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி உங்களுக்கு பார்த்ததுமே மீன் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் இது வந்து மீன் இல்லை, வாழைக்காயை தான் நம்ம மீன் மாதிரி வறுவல் பண்ண போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம்லேருந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், சாம்பார் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய சைஸ் வாழைக்காவை எடுத்தேன், அதனால் ஒன்றே எடுத்தேன். அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ராஸாக வச்சு கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மீன் மாதிரி கிடைக்கும். இப்போது இதை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, வாழைக்காய் வேகும் போது வாழைக்காய்க்குள்ளே இறங்கணும், அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை வேக விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே வேக விட்டால் நம்மளுக்கு தனியாக அழகாக நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலேருந்து இந்த வாழைக்காவை தனியாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். நம்ம ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதனால் இந்த மசாலாவுக்கு கேத்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அப்படியே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது மசாலா, அப்புறம் வாழைக்காயில் பிடிக்காது. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு வாழைக்காவாக எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவில். இந்த மாதிரி இப்போது நான் எல்லா வாழைக்காய்க்கும் இந்த மசாலாவை வந்து போட்டுடுறேன். இந்த மாதிரி போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். நான் கொஞ்சம் மசாலா இந்த மாதிரி தெளித்து பார்த்தேன், நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஆன பிறகு ஒரு வாழைக்காவாக இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து இதை பொரிய விடாதீங்க. ஏற்கனவே நம்ம வாழைக்காவை வேக வச்சு எடுத்துட்டோம், அதனால் கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது வந்து இந்த எண்ணெயில் வந்து பொரியட்டும், அந்த மசாலா வேகிறதுக்காக. ஒரு சைடு ஒரு நிமிஷமும், அடுத்த சைடு இன்னொரு 1 நிமிஷமும், டோட்டலாக 2 நிமிஷம் வந்து வறுபட்டால் போதும். இது இப்போது இதை தனியாக எடுத்துக்கலாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்ம வேக வச்சதுனால இந்த வாழைக்காய் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி இது மேலே சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். இது லாக்டவுன் பீரியடு அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மீன்லாம் கிடைக்காது இல்லையா ஊரில். அந்த மாதிரி டைமில் இந்த வாழைக்காவை மீன் மாதிரி வறுத்து சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ வீட்டில் வாழைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.